ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம ப்ரான் பிரியாணி பண்ண போகிறோம். 1/2 kg ப்ரான் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 kg நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்து நான் சோக் பண்ணி வச்சுருக்கேன். நான் எடுத்துருக்கிறது இன்றைக்கி ஃப்ரெஷ் ரைஸு, ரொம்ப நேரம் சோக் பண்ண வேண்டாம். அப்புறம் 2 பிக் அனியன்ஸ் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். 1/2 kgக்கு 2 பெரிய அனியன் கரெக்டாக இருக்கும். அப்புறம் 1/2 பெஞ்ச் கோரியண்டர் அண்ட் மின்ட் லீவ்ஸ் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 5 சில்லிஸ் எடுத்திருக்கேன். 1/2 kgக்கு வந்து 3 பிக் டொமேட்டோஸ் கரெக்டாக இருக்கும். 150 கிராம் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் ரம்பா லீஃப், இது ரொம்ப நல்லாயிருக்கும். கீ ரைஸ்க்கு பிரியாணிக்கெலாம் போட்டுக்கலாம், அரோமேட்டிக்காக இருக்கும். ஆயில் வந்து 150 to 200 ml எடுத்துக்கலாம், அதான் மெஷர்மெண்ட்டு. அப்புறம் ஹோல் கரம் மசாலா 10 to 12 கார்டமன்ஸ் அண்ட் சின்னமன் அன்னசி பூ எடுத்துக்கலாம். கார்டமன் நிறைய போடணும், அதான் இந்த பிரியாணியோட ஹைலைட்டு. 150 ml கேர்டு, அப்புறம் 2.5 டீஸ்பூன் சில்லி பவுடர் அண்ட் 2 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். நான் ரொம்ப பெரிய மசாலா எடுக்கல, சில்லி பவுடர் கரம் மசாலா தான் எடுத்திருக்கேன். பிகாஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தான் இதில் ஹைலைட்டு. இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் 150 கிராம் எடுத்துக்கிட்டு ஃபெனல் சீட்ஸு, கார்டமன் 10, அப்புறம் 2 க்ளோவ்ஸ் போட்டு அரைச்சி வச்சுருக்கணும். ஸோ அது வந்து எண்ணெயில் போட்டு சார்ட் அவுட் பண்ணும்போது அது ரொம்ப நல்ல மசாலா நல்லாயிருக்கும். அதனால தான் நான் பெரிய மசாலாலாம் எடுத்துக்கல. இப்போ 2 டீஸ்பூன் கீ எடுத்து மெல்ட் பண்ணணும். அந்த மெல்ட் பண்ணுற சமயத்தில் நம்ம மெஷர் பண்ணி வச்சுருந்த ஆயில் 150 to 200 ml ஆயில் எடுத்து இந்த கடாயில் போட்டுக்கலாம். ஸோ இந்த கீ மெல்ட் பண்ணி இந்த ஆயிலும் ஹீட் ஆகிட்டுருக்க சமயத்தில் நம்ம எடுத்துருக்க அந்த ஹோல் கரம் மசாலா, அதாவது காடமன் ஒரு 10 to 12 எடுத்துருக்கோம் இல்லையா, பட்டை, லவங்கம், அதெல்லாம் இப்போ போட்டுக்கணும். இந்த கீலேயும் இந்த ஆயில்லையும் இது ஹீட் ஆகி இந்த அரோமா வந்து ரிலீஸ் பண்ணும். யூஸ்வலாக இந்த பிரியாணிக்கு வந்து எவ்வளோ காடமன் போடுறீங்களோ அவ்வளோ வாசனை மணமாக நல்லாயிருக்கும். ஸோ இதில் ஹைலைட் என்னென்னா காடமன் நிறைய போடணும். நம்ம இந்த ஆயில்லையும் நிறைய போட்டிருக்கோம், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் போட்டு தான் அரைச்சிருக்கோம். அப்புறம் ஆனியன் வந்து 2 பெரிய ஆனியன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சாட்டே பண்ணணும். நான் உங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் லாஸ்ட்டாக இந்த வீடியோ லாஸ்ட்டாக நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்குங்க, மெஷர்மெண்ட்டோடு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ரம்பா லீஃப் போடணும். ரம்பா லீஃப் ரொம்ப அரோமேட்டிக்காக இருக்கும். நீங்கள் இதை சாட்டே பண்ணும்போதே நல்ல ஒரு அரோமா ரிலீஸ் பண்ணும் ரம்பா லீஃபை. அப்புறம் நல்ல ப்ரௌனிஷாக வந்திருக்க பிறகு இந்த ஸ்டேஜில் நான் டொமேட்டோஸ் வந்து ஆட் பண்ணுறேன். அண்டு பிக் டொமேட்டோஸ் 150 கிராம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 1/2 kgக்கு 150 கிராம் கரெக்டாக இருக்கும். ஸோ 1/2 பஞ்ச் கோரியண்டர் அண்டு மின்ட்டு, அப்புறம் க்ரீன் சில்லிஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். இப்போ இதெல்லாம் சாட்டே பண்ணணும். நல்லா சாட்டே பண்ணிகிட்டு இருக்கணும். நல்லா அது மேஷ் ஆகணும் அந்த டொமேட்டோஸை. அது மேஷ் ஆகிற வரைக்கும் நம்ம சாட்டே பண்ணணும். இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து ப்ராப்பர் மெஷர்மெண்ட்டோடு பண்ணனா பிரியாணி ரொம்ப நல்லா வருங்க. இப்போ பாருங்கள், நல்லா சாட்டே பண்ணியாச்சு. இந்த சமயத்தை நம்ம எடுத்துருக்க அந்த மசாலா, அதாவது சில்லி பவுடர், கரம் மசாலா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணணும். நம்ம பிரியாணியோட ஹைலைட்டே வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தான். ஏன்னா மற்ற மசாலாலாம் அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்றது வந்து நான் ஒரு பிளாங்க் ஷீட்டில் நான் வந்து போட்டிருக்கேன் இந்த வீடியோவில், அதை செக் பண்ணிக்கோங்க. ஃபெனல் சீட்ஸு, கார்டமன், க்ளோவ்ஸ் போட்டு ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணும்போது அந்த மசாலா வந்து அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் கிரைண்ட் பண்ணும்போது, நீங்கள் சாட்டே பண்ணும்போது நல்ல ஒரு அரோமா ரிலீஸ் ஆகும். இப்போ நீங்கள் இதை செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும், நல்ல ஃபீல் ஆகும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் 150 ml கேர்டு, ஸோ 500 கிராமுக்கு 150 அது மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. டொமேட்டோஸு, அப்புறம் கேர்டு, அப்புறம் ஆயில் எல்லாமே 150 அந்த ரேஞ்சில் பண்ணனா நல்லாயிருக்கும். அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் கொஞ்சம் கார்லிக் வந்து ப்ரொப்போர்ஷன் ஜாஸ்தி வச்சுக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ 100 கிராம் கார்லிக்னால் 50 கிராம் ஜிஞ்சர் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ப்ரொப்போர்ஷனு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த 1/2 kg ப்ரான் அதை எடுத்து இந்த நம்ம சாட்டே பண்ணியிருக்க அந்த மசாலாஸ், இந்த இதிலெல்லாம் ஆனியன், டொமேட்டோஸ், இந்த இதில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். ப்ரான் ரொம்ப ஓவர் குக் ஆகிடக்கூடாது, அதை டேக் கேர் பண்ணணும். ஏன்னா ப்ரான் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிடும், அதுக்கு மேலே குக் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்னோடய கைப்பிடிக்கு நான் வந்து கல் உப்பு போடுறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம் அந்த ஸ்டேஜில். இப்போது இந்த ப்ரான் வந்து அந்த மசாலாவோட அந்த உப்போட நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்புறம் நம்ம மெஷர் பண்ணியிருக்கக்கூடிய வாட்டர் 1/2 kgக்கு நம்ம எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் வாட்டர் மெஷர் பண்ணணும். ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன் 1:1 ரேஷியோவில் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 3 கப்ஸ் ரைஸ்னால் 3 கப்ஸ் வாட்டர், அதை 1:1 ரேஷியோ. ஏன்னா ஃப்ரெஷ் ரைஸ் தான் எடுத்துருக்கேன், ரொம்ப நேரம் சோக் பண்ண வேண்டாம். இப்போ காஞ்ச ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதில் நீங்கள் 3 கப் ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3.5 கப்பு நீங்கள் வந்து வாட்டர் போட்டால் கரெக்டாக இருக்கும். நான் இது வந்து ஃப்ரெஷ் ரைஸ் எடுத்ததுனால நான் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன் 1:1 ரேஷியோவில் போட்டிருக்கேன்.
ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ரைஸ் வந்து பிரேக் ஆகாது. இப்போ நல்ல பாயில் ஆகிட்ட பிறகு அந்த பச்சை வாசனைலாம் போயிட்ட பிறகு இந்த பாயில் ஆகிட்ட பிறகு தான் நம்ம சோக் பண்ண ரைஸை வந்து இதில் போடணும். நீங்கள் அதுக்கு முன்னாடி போட்டிங்கனாக்கா ரைஸ் வந்து பிரேக் ஆகிடும். ஸோ நல்ல பாயில் வந்துட்ட பிறகு தான் நம்ம என்ன பண்ணணும்னா சோக் பண்ணியிருக்க இந்த 1/2 kg ரைஸ் பாஸ்மதி ரைஸை வந்து இந்த கொதிக்கிற மசாலா தண்ணியில் போடணும். இப்போ நல்லா கொதி விட்டுட்ட பிறகு இந்த ஸ்டேஜில் இப்போ ரைஸ் வந்து தண்ணி ஒன்றா கலந்து வர ஸ்டேஜில் 1/2 லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ஏன் நம்ம லெமன் ஸ்க்வீஸ் பண்ணுறோன்னா அப்போ தான் ரைஸ் பிரேக் ஆகாது. இப்போ தான் நம்ம ரைஸை கிளறணுமே, அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிளறக்கூடாது. லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி போட்டால் தான் ரைஸ் வந்து பிரேக் ஆகாது. அதான் ட்ரிக்ஸு. ஸோ இப்போ சேஃப் நம்ம கிளறதுக்கு, ஏன்னா நம்ம லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா. இப்போ லெவல் பண்ணிவிட்டு இப்போ தம் போடணும். தம் போடுற ஒரு மெத்தட் என்னென்னா 20 மினிட்ஸ் தான். அது ஒரு நல்ல லிட்டு போட்டு க்ளோஸாக பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுக்கணும். மீதி 10 மினிட்ஸ் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி தம் போடணும். இதுதான் வந்து மெத்தடு. ஸோ 20 மினிட்ஸ் நான் தம் போட்டுட்ட பிறகு நீங்கள் பார்க்குறீங்க, இது நல்ல ஆயில் எல்லாம் உள் வாங்கியிருக்கு பார்த்தீங்களா. ஆயில் போட்டதே தெரில பாருங்கள். ஆயில் கீ ரொம்ப ஆயிலாக இருந்தாலும் நம்ம திகட்டும். நான் இப்படி தான் தம் போடுவேன். ஸோ ஆயில் வந்து கீ எல்லாம் உள் வாங்கிட்டேன்னா ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். திகட்டவும் திகட்டாது, நமக்கு ஆயிலாக இருக்கிற மாதிரி இருக்காது ஃபீலு. பாருங்கள், ப்ரான் பிரியாணி இப்போ ரெடியாக இருக்குது. ப்ரான் பாருங்கள் நல்ல சூப்பராக டெண்டராக இருக்குது. இப்போ நான் ரைத்தா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சர்வ் பண்ண ரெடியாக இருக்குது. ஸோ ப்ரான் ஒரு துண்டு ரைஸ் வச்சு நீங்கள் சாப்பிட ரெடியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதே ப்ரொப்போர்ஷனில் செஞ்சால் ரொம்ப நல்லா வரும்.